श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। बृहदारण्यक उपनिषत् இரண்டாவது அத்தியாயத்தில் முதல் பிராமணம் அஜாதசத்ரு பிராமணம். அதிலோ 20வது மந்திரத்தில் கடைசியாக சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான 2 வார்த்தைகள். ஒன்று தஸ்ய உபனிஷத்து அப்படின்னு சொல்லி உபனிஷத்தே சொல்றது. அதோடைய ரகசிய நாமம் சத்யஸ்ய சத்யம். இந்த தஸ்ய உபனிஷத்து அనే வார்த்தையும் சத்யஸ்ய சத்யம் அనే வார்த்தையும் இந்த ரெண்டும் பெரிய குழப்பத்தினை உருவாக்குறதுக்கு காரணமாயிருக்கு. யாருக்கு? வேதாந்திக்கு இல்லை. அத்வைத்தம் சிஸ்டமேட்டிக்கா நம்பி இதுதான் பரமம் பரமார்த்தம்னு போறவனுக்கு கொஞ்சம் தர்க்கம் பாண்டித்யம் அது இது வேற உபாசனா நிறைய வேற என்னென்னமோ எல்லாம் மண்டலம் வச்சு இருக்கிறவனுக்கு குழப்பம், சந்தேகம் வரும், கேள்வி வரும். அப்படி கேள்வி சந்தேகம் வந்த பல வகையான பூர்வபக்ஷிகள் அவங்களை நினைச்சு அவங்களெல்லாம் இப்படி எல்லாம் கேட்டா இதுக்கு இப்படி பதில் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரர் எல்லாம் ஒருத்தர் அந்தந்த பூர்வபக்ஷியுடைய வாதனம் என்னன்னு சொல்லி அது நிராகரணம் பண்றார். அப்படி பண்ணும்போதும் கடந்த வகுப்புல பார்த்த விஷயம் முக்கியமா நமக்கு பேதவாதி என்ன பேதம்? ஜீவாத்மா பரமாத்மா வேறு. சரியா? முதல் ஒரு வகையான பூர்வபக்ஷிகளை நிராகரணம் பண்ணி கடைசியில இங்க சொல்ற இந்த தஸ்ய அப்படின்னா ஜீவாத்மா. பட் எப்படிப்பட்ட ஜீவாத்மா? பரமாத்மாக்கு அப்பாற்பட்டவன் இல்லை, அவனேதான் பரமாத்மாவாவே இருக்கிற அந்த ஜீவாத்மாக்குதான் இந்த சத்யஸ்ய சத்தியம் அனு பேரு. அப்படின்னு அபேதத்தினை உபனிஷத்து முடிவா சொல்றது. அத்வைத சங்கரர் சித்தாந்தி கூட அதான் சொல்றார். அதுக்கப்புறம் இல்லைன்னு பேதவாதி வந்துட்டான். பேதம் இருக்கு நிறைய, நீங்க அப்படி சொல்லக்கூடாது, சொன்னா நிறைய ப்ராப்ளம். அவர் ஏதோ 2 பாயிண்ட் சொல்லி சங்கரர் அதுக்கு பதில் கொடுக்கறதுக்குள்ள நடுவில் பேதாபேதவாதி வந்துட்டான். இவன் தான் முக்கியமா போன வாரம் சத்சங்கத்துல ஹீரோ. ஓகே, ஆனா உண்மையான ஹீரோ இல்ல. ஹீரோ போல் நடுவில் நீங்க 2 பேரும் இதெல்லாம் சண்டை போட்டுக்க வேண்டாம், வாதிச்சுக்க வேண்டிய என்ன இருக்கு இதுல? ரெண்டுமே எடுத்துக்கணும். பேதமும் இருக்கு அபேதம் இருக்குன்னு அவனு வாதனை எல்லாம் பண்ணா.
அதை சங்கரர் ரொம்ப அழகா நிராகரணம் பண்ணாரு. அந்த நிராகரணம் பண்ணி கடைசி பாகத்துல நம்ம இன்னும் 2 பாயிண்ட்ஸ் சொல்லி இன்னைக்கு முக்கியமான அந்த பேதவாதி அவன் வருவான். அவன் இன்னும் டபுள் ஸ்ட்ரென்த்தோட வந்துட்டு திரும்பி அதை இன்னைக்கு பண்ண வேண்டியிருக்கு. பாஷ்யத்துல அதுவும் விவரிக்கிறாரு. உபனிஷத்துகள் அங்க இன்னைக்கு அங்க டெக்ஸ்டே படிக்கிறது இல்லை, எதுவுமே இல்லை. நல்லா அமைதியா உட்காரு, ரிலாக்ஸ்டு. என்ன விஷயம் கொஞ்சம் புரியாத போல் இருக்கும். அதனால ரிலாக்ஸ்டா இருந்தா புரிஞ்சா புரியிடும், புரியல அப்படி தூங்கி போயிடும். கஷ்டப்பட வேண்டாம். அநேக மகா வாக்கியங்கள் மூலமா அபேதத்தை நிரூபணம் பண்ணிக்கிட்டு பல வகையான உபவாக்கியங்கள்னால பேதத்தை நிராகரணம் பண்ணிட்டு ஸ்ருதி ஏககண்டமான எல்லா உபனிஷத்துகள், எல்லா ஞானகாண்ட வேதாந்தம் வித் சிங்கிள் வாய்ஸ் ப்ரொக்ளைம் பண்றது ஜீவாத்மா பரமாத்மா ஏகமன். அப்படி சொன்னதுக்கு பிறகு கூட யாராவது வேறு அப்படின்னு நினைக்கிறான், பார்க்கறான், பேசுறான்னு சொன்னா அவனுக்கு பகவத்கீதையில பகவான் ஒரு பதில் கொடுத்தாரு. பதில்னா அங்க அவனு என்ன பண்றது, அவனுக்கு மனசு ரொம்ப செஞ்சலம், ரஜோகுணம். அந்த ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம் பத்தி சொல்ற அத்தியாயத்தில் பகவான் என்ன சொல்றாருன்னா, பிருதக்வேன து யஜ்ஞானம் நானாபாவான் பிருதக் விதானம். எந்த ஞானம், எந்த அறிவு, ஞானம்னா அறிவு தான். எல்லாருக்கும் அறிவு இருக்கு. இந்த பூர்வபக்ஷிகளுக்கு எல்லாருக்கும் எவ்வளவு அறிவு இருக்கு, டெரரிஸ்டுக்கு அறிவு இருக்கு, எதிர்கட்சிகளுக்கு அறிவு இருக்கு. புதுசா நாளைக்கு புதுசா பேசுவான், நாளைக்கு புதுசா குற்றம் சொல்லுவான் நரேந்திர மோடி மேல. சும்மாவா இல்லை. அதனால பிருதக்வேன து நானா பாவான் பிருதக் விதான். புரியுது? தனி பிருதக், நானா, பல இப்படி பிரிச்சு அது இதுன்னு சொல்லி பலது பத்தி பேசுற புத்தி இருக்க பார்த்தியா? வேத்தி சர்வேஷு பூதேஷு தத்ஞானம் வித்தி ராஜசம். யாராவது அப்படி பேசுறாங்கன்னா இங்க பூதேஷுன்னு சொல்லிட்டாரு. ஜீவராசிகள் எல்லாம் பேசாது. அது எங்க யாருக்கிட்ட தெரியல. அதுக்குள்ள என்ன வாதனை பண்ணிக்கிறதோ தெரியாது நமக்கு. அதுக்கும் இப்படி எல்லாம் சண்டை இருக்கா, ஏதாவது டைவர்ஸ் அதெல்லாம் இருக்கான்னு நமக்கு தெரியல. தெரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி மனிதர்களுக்குள்ள எந்த அறிவும் இப்படிப்பட்ட வேற்றுமை பார்க்கிற அறிவு, அது ராஜகுணம், ராஜசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அப்புறம் அப்ப எது கரெக்ட்ன்றீங்க? தெரியும், நீங்க எல்லாரும் எப்பவுமே பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவீங்க. சாத்விகத்துக்கு தானே நீங்க ஓட்டு போடுவீங்க. பரமாத்மா பற்றி கூட சொன்ன ஈஸ்வரனும் பூர்ண சத்துவகுண சம்பன்னன், விசிஷ்ட கல்யாண குண சம்பன்னன், சத்துவகுணம். அதுதான் வேணும். ஞானம் அறியறதுக்கு அதுதான் வேணும். அப்போ அதை பத்தி சொல்லணும். சர்வபூதேஷு ஏனைகம் பாவமவ்யயமீக்ஷதே. யாருனால ஏகம் பாவம் அவ்யயம் ஈக்ஷதே, சர்வபூதேஷு எல்லாத்துக்குள்ளேயும் அபயமான ஏகமான அந்த வஸ்துன்னு யாரு பார்க்க முடியறதோ, கவனிக்கிறானோ, எப்படி அவிபக்தம் அவிபக்தம் விபக்தேஷு, இந்த வார்த்தை முக்கியம்.
Even though diversity is there, but you must have the capacity to see the unity in diversity. अनेकता में एकता भारत का விசேஷதா அப்படின்னு நாங்க காலேஜ்ல இருக்கும்போது கத்துவோம். நாங்க ஒரு அங்கல்ல அவிபக்தம் விபஜனை செய்ய முடியாதது. ஆனா விபஜனைக்குள்ள விபஜனை செய்ய முடியாதது எது இருக்கனே, எந்த அறிவு எந்த புத்தி அது கவனிக்கிறதோ தத்ஞானம் வித்தி சாத்விகம், தத்ஞானம் வித்தி சாத்விகம். கிளியரா சொல்லிட்டார் பகவத்கீதை. அப்ப இப்போ உபனிஷத்து அது ஏதோ யாரோ இல்ல, கிருஷ்ணர் ஈஸ்வரர் பூர்ண அவதாரம் எடுத்துட்டு வந்தே. சரியா? சரி, இது சங்கரர் சொல்லல, நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். எங்க கீதையில கனெக்ஷன் இருக்கு, சுலபமா இருக்குல்ல. அதுக்காக நடுநடுல கொஞ்சம் சுலபமானது ஏதாவது 2 வார்த்தை பேசினாத பாஷ்யம் பத்தி கேட்க முடியும். சரி, ஒருவேளை பேதங்கள் இருக்கிற போல காணப்பட்டா கூட அது எல்லாமே ஔபாதிகம். ஔபாதிகம்னா உபாதி மூலமா. இந்த என்ன சொல்றோம், எறும்பு சின்ன சரீரம், அதனால அதுல ஆத்மா வந்து குட்டி ஆத்மாவா, யானை பெரிய சரீரம், அதனால கொஞ்சம் பெரிய ஆத்மா. இல்ல அந்த திமிங்கலம், தமிழ்ல வேலுக்கு என்ன சொல்லுவீங்க, வேல், திமிங்கலம் தெலுங்குல. அதுதான் பிக்கெஸ்ட் இப்போதைக்கு தெரிஞ்ச ஒரு அனிமல். எல்லாத்துக்குள்ள ஒரே ஆத்மா தான். ஆனா ஏன் என்ன பேதம், சரீர பேதம், உபாதி பேதம் அப்படி எல்லாம் இருந்தாலும் நீங்க அப்படி பாவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சங்கரர் வந்து பாஷ்யத்துல ஒரு உதாரணம் சொல்றாரு. ராஜா அண்ட் வியாதா. சின்ன வயசுல ஏதோ காரணத்தினால ஒரு ராஜகுமாரர் தவறி போயிட்டார், யுத்தம் வந்தது, ஏதோ ஆயிடுச்சு. அப்புறம் எப்படியோ யாரோ குழந்தை மட்டும் ராஜா சக்தி போனாலும் சரி வம்சம் இருக்கணும் அப்படி எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப சுரங்க பாதையில கொண்டு போய் கடவுள் காப்பாத்திட்டு மொத்தம் அது எப்படியோ அது யாருக்கு காட்டுல இருக்கிற மக்களுக்கு கிடைச்சது அந்த குழந்தை. யாதான்னா ஒரு ஹண்டர் அங்க வளருது. இப்போ நேச்சுரலா ஒரிஜினலா பார்த்தா இது ராஜகுமாரன், ஆனா வளர்றது வந்து எல்லாம் இப்போ ஐடென்டிபிகேஷன் எல்லாம் ஹண்டர்ஸ், இந்த காட்டு மக்களை கூட. அந்த கதை அது அது விவரம் சொல்றாரு. அப்போ என்னாச்சு, எல்லாமே ராஜாவா பாவிக்க வேண்டி பெருசாயிட்டான். பெருசானதுக்கு அப்புறம் கூட ஆனா ராஜ பதவிக்கு போய் கிளைம் பண்றதுக்கு தெரியல எப்படின்னு, அவனுக்கு ராஜானே தெரியல. ஆனா சுத்தி இருக்கிற இந்த ஐடென்டிபிகேஷன் மூலமா நானும் ஒரு ஹண்டர் தான், எனக்கு கஷ்டம், எனக்கு துக்கம், இன்னைக்கு பசிக்குது, என்ன பண்ணணும், எங்க பண்ணணும், அவங்களுக்கு கூட பண்ணணும், மழை எல்லாம் கஷ்டப்படுறான். ஆனா ராஜா. அது போலதான் இந்த ஜீவன் பத்தி இதெல்லாம் சொல்றது. நிஜமா ஜீவ அப்படி இல்லை, துக்கப்பட வேண்டிய கஷ்டப்பட வேண்டிய இல்லை. ஆனா உபாதி, இப்போ நிஜமா உபாதி கூட தற்காலத்துக்கு தான் அது எல்லாரும் கூட சேர்ந்து இருக்கு. சரியா? அந்த கதை வேற வேற இடத்துல பல நல்ல அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட இன்னும் கூட திரும்பி கண்டுபிடிச்சாங்க, வேற வேற விதமா வரும். சரி, நமக்கு அந்த வரைக்கும் போதும் கதை சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றாருன்னா பாரு, எங்கெங்கெல்லாம் பேதம் இருக்கிற போல் காணப்படுறதை அதை பத்தி சொல்லணும்னு சொன்னா உபனிஷத்து நீ கவனிச்சியா, எல்லா இடத்துல கூட என்ன சொல்லும், இவ அனே பதத்தின் உபயோகப்படுத்தும்.
இவ, துக்கப்படுறது போல், இறந்தது போல், இறந்தது போல், ஆஸ் தோனோ இவ. அது பல இடத்துல. உதாரணத்துக்கு அப்படி பார்த்தா, எத்திர துவைத்தம் எத்திர துவைத்தம் இவ பவதி சொல்லும். எங்க துவைத்தம் இருக்கிற போல் காணப்படுறதோ, நானா இவ பவதி பலதா இருக்கிற போல தெரியறதோ, இருக்கிற போல் இவனே வார்த்தை அவ்வளவு பவர்ஃபுல். ஜாயதீவ, கச்சதீவ, லேலாயதீவ, இவ இவ எல்லாம். அப்போ என்ன அர்த்தம்? அதெல்லாம் தோற்றம் மட்டும்தான், புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால எதுக்கு நீ இதெல்லாம் பேசுற? பேதம் அபேதம் ரெண்டும் சேர்த்துக்குங்கோ அப்படின்லாம் முடியாதுன்னு அவன் நல்ல பதில் சொல்லி அனுப்பிச்சிட்டார். இன்னைக்கு முக்கியமான டாபிக் நமக்கு அந்த பேதவாதிப்பு திரும்பி இன்னும் ஸ்ட்ராங் பவரோட ஸ்ட்ரென்த்தோட உங்களை மேல பல தவறுகள் இருக்க. ஐ எம் கோயிங் டு புட் அண்ட் எலிகேஷன்ஸ் ஆன் யூ. என்னதுன்னா 4 முக்கியமான எலிகேஷன்ஸ். ஓகே, சார்ஜ் பண்றேன். இது தவறு, இதுதான் நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அபேதம் சொல்லக்கூடாது. ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது. என்னன்னா வரிசையா பாக்குறோம். இந்த பூர்வபக்ஷத்தை சேர்ந்து இப்ப இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் பொதுவா பண்றவங்க எல்லாம் யாருன்னா, அவங்க பேசிக்கலா தார்க்கிகர்களு, நையாயிகர்களு, வைசேஷிகர்கள் எல்லாம் ஒண்ணுதான். தார்க்கிகர்களுக்கே நையாயிகாசன்னு சொல்லும், கொஞ்சம் பேதத்தோட இருந்து வைசேஷிகர்கள் சொல்றோம். இது பேசிக்கல் அவங்கதான் இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம். ஏன்னா அவங்க தர்க்கம் முக்கியம். நமக்கு வேதாந்திக்கு தர்க்கம் ரொம்ப அமுக்கியம், ಸ್ವಲ್ಪ முக்கியம், அவனுக்கு அதி முக்கியம். என்ன 4 முதல் அந்த விஷயங்கள் சொல்லி ஒண்ணு பார்க்கணும். நீங்க இப்படி அபேதம் பேசிட்டா என்னாகும் தெரியுமா? ஞான காண்ட பிரமாண விரோதம் ஏற்படும். நம்பர் 1, ஞான காண்டக்கு அது பிரமாணமா சொல்ல முடியாம போயிடும். விவரிக்கிற அப்புறம் 2வது, கர்ம காண்ட கூட பிரமாண விரோதம் ஆயிடும், அப்பிராமான்யம் ஆயிடும். இப்படி சொல்லணும், அப்பிராமான்யம் ஆயிடும். 3வது பிரத்யக்ஷ பிரமாண விரோதமும் ஆயிடும். ஓகே, கொஞ்சமாவது சம்ஸ்கிருதம் பதங்கள் உபயோகப்படுத்துகிறோம். பிரத்யக்ஷ பிரமாண விரோதம் கூட ஆயிடும். 4வது அனுமான பிரமாண விரோதமும் ஏற்படும். இதுதான் 4 எலிகேஷன்ஸ் அவன் சொல்றான். இப்போ இதுல என்ன என்ன அர்த்தம்? என்ன சொல்றாரு? முதல் இதுல ஞான காண்ட பிரமாண விரோதம் ஏற்படும். அப்படி என்னன்னா, உபனிஷத்து ஒரு பக்கம், இதுல அடிப்படைய இன்னொரு அவனுடைய அட்டாக் என்னன்னா, உபனிஷத்து பேசுறதே கான்ட்ரடிக்ட் ஆகுறது, விரோதமாகிறது, மோதிக்கிறது. எப்படின்னா, ஜீவாத்மன் சம்சாரியாவும் பத்தனாவும் பத்த புருஷனாவும் நினைச்சுதானே உபனிஷத்தோ இவனுக்கு ஞானம் கொடுக்கணும், இவருக்கு ஞானம் வரணும்னு சொல்லி பேசுறதே. இல்லைன்னு எதுக்கு உபனிஷத்து பேசணும்? ஞானம் யாருக்கு கொடுக்கணும்? யாரு சம்சாரியா இருக்கானோ, யாரு பத்தனா இருக்கானோ, யாரு அஜ்ஞான புருஷனா இருக்கானோ அவனுக்குதான். அப்படிதானே உபனிஷத்து பேசுறதே. அப்போ உபனிஷத்தே அஜ்ஞானி இவன்னு சொல்றதே, இன்னொரு பக்கம் இவனுக்கு ஞானம் கொடுக்கணும்ன்றது. ஸோ கான்ட்ரடிக்டரா இருக்கிற. ஆனா நீ என்ன அசல் சம்சாரி ஜீவனே இல்லை, அசம்சாரி பரமாத்மா தான் இருக்கான்னு நீ சொல்ற. அபேதம். அதனால இப்படி பண்ணா, இந்த கான்ட்ரடிக்டரா இப்படி பேசிட்டா, உங்களுடைய வேதாந்தம், ஞான காண்டம் இதெல்லாம் இருக்க டீச்சிங்
ஆ, உபனிஷத்து அப்படி நினைச்சுதானே சாஸ்திரம் டீச் பண்ணணும் சொல்லி இவ்வளவு பேசியிருக்கேன். சாஸ்திரா டீச் பண்ணா சிரவணம் பண்ணவனும் அதுக்கப்புறம் லிபரேட் ஆயிடுவான். அப்புறம் அப்படி என்ன லேட்டர் நித்திய முக்த புருஷன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இதெல்லாம் அவன் சார்ஜ், அவனுக்கு சொத்து காட்டுற குற்றம் நமக்கு. ஆனா அங்க சொல்லும் போது என்ன சொல்றான்னா, நித்திய முக்த புருஷன் சொல்றதே தவிர உபனிஷத்து நித்திய முக்த பரமாத்மான்னு எங்கேயுமே யூஸ் பண்றது இல்லை. நித்திய முக்த பரமாத்மான்னு யூஸ் பண்றது இல்லை, நித்திய முக்த புருஷன் ஆயிடுவான். ஸோ இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றான். ஒருவேளை உபனிஷத்து அபேத பத்தி பேசிட்டு இருந்தா, அபேதம் வேதம் இல்லைன்னு, அப்போ சம்சார ஜீவாத்மா இல்ல அபேதமானு பேசும்போது எதுக்கு சம்சார ஜீவாத்மனை பத்தி பேசணும் பேசிச்சே. அதுக்கப்புறம் இவனுக்கு பல சாதனைகள் சொல்லி, அப்புறம் சாத்தியம் சொல்லி, பாரமார்த்திகம் சொல்லி, இதெல்லாம் அன்னெசரி தானே, யூஸ்லெஸ் அப்படின்னு. அப்புறம் முதல்ல அங்க வரைக்கும் சாஸ்திரம் டீச் பண்றது இதெல்லாம். அப்புறம் இவன் நித்திய முக்த புருஷன் ஆகிறான். இப்ப நான் சொன்னது ரெண்டாவது என்ன, கர்மகாண்ட அப்பிரமாணம் ஆயிடு. என்ன இவனு அப்படி சம்சாரி ஜீவாத்மானே இல்லைன்னு சொன்னா அப்ப சாதன சாத்தியம். கர்மகாண்டல சம்சாரியனை பாவிச்சுதானே இவனுக்கு பலதெல்லாம் சொல்லும், இது பண்ணும் அது கிடைக்கும். ஓகே, இவனுக்கு குறையோடு இருக்கான், இந்த பண்ணு அந்த லோகத்துக்கு போவே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீ அனுபவிச்சிடுவே நீ சொல்லி அந்தந்த லோகங்களை சொல்லி, அப்போ உங்க கருத்துப்படி அகர்த்தா அபோக்தா ஜீவாத்மா, ஏன்னா பரமாத்மா தானே, பரமாத்மா அகர்த்தா அபோக்தா. ஆனா அகர்த்தா அபோக்தாவா இருக்கிற ஜீவாத்மாக்கு இப்படி எதுக்கு கர்மகாண்ட இப்படி எல்லாம் டீச் பண்ணணும்? ரெண்டாவது பாயிண்ட், கர்மகாண்ட அப்பிரமாண விரோதம் வரும் இல்லையா. புரிஞ்சுதா? ஸோ அப்படி பார்த்தாலும் இதாயிடுது. இங்க பார்த்தா கர்மகாண்டா கூட பிரமாணம் விரோதம் ஆயிடுது. அப்போ சொல்லி மூணாவதுல என்ன விஷயம்னா, நெகேஷன் பத்தி இன்னும் வரல. நான் 4 என்னன்னு விவரிச்சுட்டு இருக்கேன். அப்பதான் சங்கரர் ஒண்ணு எப்படி நெகேட் பண்ணுவாருன்னு பாக்குறேன். மூணாவது என்ன சொன்னாவனோ, பிரத்யக்ஷ பிரமாண விரோதம் ஏற்படும்னு சொன்னானே. என்னன்னா, பிரத்யக்ஷமா தெரியறது பாக்குறோமே, என்னது, பல வகையான ஜீவர்கள். ஒருத்தருக்கு இருக்கிற சுகதுக்கங்கள் வேற, இன்னொருத்தருக்கு இருக்கிற சுகதுக்கங்கள் வேற. ஒருத்தனும் வேற ஜாதி, வேற குலம், வேற நாடு, வேற ஊரு, வேற கதை. ஒருத்தன் அமெரிக்கால இருக்கிற, ஒருத்தர் இங்க இருந்தா. பிரத்யக்ஷமா வேற்றுமை எவ்வளவோ இருக்கு. வேறு வேறு இடங்கள்ல இருக்காங்க, வேறு வேறு சுகதுக்கங்களா இருக்காங்க, வேறு வேறு டைம்ல அவங்க அனுபவிக்கிறாங்க. அதே போல ஒருத்தனை மட்டும் இவன் ஜீவன் முக்தன் ஆயிட்டான்னு சொல்றீங்க, இன்னொருத்தன் ஜீவன் முக்தன் ஆகல, அவன் இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான், ஆந்தி வேன்னு சொல்றீங்க. இவ்வளவு வேற்றுமை பிரத்யக்ஷமா தெரியும் போது நீங்க அபேதமனு பேசிட்டா இந்த பிரத்யக்ஷத்துக்கு ப்ராப்ளம் வீணா போய். இது மூணாவது. அது பேசும்போது ஒருவேளை நீங்க நான் இப்படி சொன்ன சுகதுக்கங்கள் அது மனசுக்கு ஆத்மாக்கு இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க. இதுதான் உங்க கதை இல்ல. அப்படியே நீ
சொல்லுவீங்க நீங்க. நான் கேட்கிறேன், సార్ సుఖం, దుఃఖం అనేది జడమాన మనస్సుக்கு ஏற்படுமா சார்? இதுக்கு சுகம் துக்கம் இருக்குமா? இவர் பாஷம் பேசுறாரு 3 கிளாஸ். இதுக்கு தெரியுமா? இதுக்கு தெரியுமா? ஜடத்துக்கு தெரியாது. ஆனா ஒரு சாஸ்திரம் நீங்களும் பேசுறது வந்து மனசு ஜடம், சரீரம் ஜடம். ஜடத்துக்கு எப்படி சார் அது சுகதுக்கம் ஏற்படும்? இது கூட தெரியாத காமன் சென்ஸ் உங்களுக்கு. நம்ம கதைதான். நமக்கு சுக துக்கங்கள் உனக்கு உனக்கு இல்லைன்னா அவர் எத்தனாவது வருஷம் எதை சொல்லிட்டே போட்டோம் எனக்கு என்ன, நான் எப்படி விட்டு கொடுக்கணும், நான் எப்படி விட்டுடுவேன், எனக்கு தானே இதான். அதனால இங்க வர ஒரு ஆர்குமெண்ட் இங்க பல பேருக்குள்ள ஏதோ ஒரு சமயத்துல வந்து இருக்கணும், இனிமே வரலாம், வந்து போயிருக்கணும், தெரியாத பாருங்க எப்படி இல்லை. ஜடமான சரீரம் மனசுக்கு சுகதுக்கங்கள் எப்படி தெரியும்? சைத்தன்யத்துக்கு தானே தெரியும், ஜடத்துக்கு என்ன சார் தெரியும்? அப்ப சைத்தன்யம் ஆத்மான்றீங்க இல்லையா? வலி சுகம் துக்கம் சைத்தன்யத்துக்கு தெரியும், கல்லு முள்ளுக்கு தெரியும் அன்ற பிரத்யக்ஷ. நாலாவது வந்து அனுமான பிரமாணம். பிரமாணங்கள் வந்து 6-10 பேசியிருக்கோம். பொதுவா ஷட் பிரமாணங்கள், பிரத்யக்ஷ, அனுமான, உபமான, అనుపలబ్ధి, అర్థాపత్తి, అనుపలబ్ధి 5 சகஜமா லோகத்துல உபயோகப்படுத்தலாம், அது ஒர்க் அவுட் ஆகும். ஆனா ஆத்மா கிட்ட வரும்போது, சத்தியம் பிரம்மன் கிட்ட வரும்போது, இது இந்திரிய அகோச்சரமா அப்படி இருக்கிறதுனால, சுவானுபவமா இருக்கிறதுனால இங்க கேவல சப்த பிரமாணம் மட்டும்தான், 6வது பிரமாணம், அது மட்டும்தான் வேலை பண்ணும். அது நிரூபணம் அனுபவபூர்வகமுக ஞானிகளுக்கு இல்லையா? சரி, அதனால அனுமானம் అనేది இவன் பேசுறான். ஒருவேளை இன்ஃபர் பண்ணி பார்த்தாலும், அனுமானம் வந்து என்ன இங்கிலீஷ்ல இன்ஃபர் பண்றது, கெஸ் பண்றது. பண்ணும்போது சப்போஸ் இங்க யாருக்கு கஷ்டம் இல்லை, இங்க மனுஷர்களுக்கு அப்படின்னு சொல்ல ஒரு வேளை. ஆனா அப்புறம் உனக்கு நீ பார்க்கல தகவல் வருது, அந்த ஊர்ல அந்த நாட்டுல நல்ல கஷ்டப்படுறாங்க, சட்டி போறாங்க, அப்படி வந்துச்சு ஏதோ வந்துச்சுன்னு சொல்றாங்க. இன்ஃபர் பண்ணலாம் இல்ல நியூஸ் மூலமா. இல்ல இங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க சார், எங்க வீட்டுல எங்க ஊர்ல எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ஆனா உனக்கு அப்புறம் தெரிஞ்சது இன்ஃபர் இன்ஃபர் பண்ண, அங்க ஒரு கஷ்டம் இல்லையாமா, அந்த ஊர்ல இந்த வியாதியே வராதாம் அப்படின்னு கூட யாரும் வந்து சொன்னாலும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்ஃபர்மன்ஸ்னால அப்படி பார்த்தா கூட கஷ்ட சுகங்கள் வந்து இங்க மனுஷர்களுக்கு இல்ல இருக்கு, அங்க இல்ல, அங்க இருக்கு இங்க இல்ல, இப்படி இல்ல. கர்ம காண்டத்துல பார்த்தா சொர்க்கத்தை போனா இந்த இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காதப்பா. ஒரே ஒரு ப்ராப்ளம், அது கூட நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு புண்ணியம் தீர்ந்து போனதுக்கு அப்புறம் ஒன்னு விளைப்போ அணுவாங்க. சரி, அதை இப்போ சொல்ல போறாங்க இல்லையா? ஓ, சத்தி போறது கச்சிதம் தான், சரிதான். ஆனா அது அப்படி நீங்க சுகப்பட்டு போலாம் இல்ல. சில வாட்டி கோபம் வரும் கடவுள் மேல. படிச்சது ஏதோ வச்சாரு, சிருஷ்டி பண்ணாரு, அப்புறம் எடுத்துட்டு போவாரு. ஏன் எடுத்துட்டு போறேன்னு நான் கேட்க முடியாது, எடுத்துட்டு போவாரு. எங்க கொண்டு போவாரு எனக்கு தெரியாது, எங்க போடுவார் எனக்கு தெரியாது. இருக்கிற கொஞ்ச நாளாவது இங்க நிம்மதியா சுகமா இருக்க விடாமே. எல்லாருக்கும் வரும் கேள்வி சகஜமா. இதுதான் சாதாரண பக்தி செய்யறவங்களுக்கு, நல்லவங்க தான், சுத்தமான. நான் என்னதான் பண்ண இப்படி எல்லாம் எனக்குன்னு சொல்லி இப்படி பாருங்க. சரி, அதனால இன்ஃபரன்ஸ் பண்ணி கூட
ధర్మీలో భేదంగా இருக்கிறதுனால இந்த தர்மி தர்ம வார்த்தை முந்தா நேத்து ராமகீதையில வந்துச்சு. தர்மி யாரு அனுபவிக்கிறானோ, யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றானோ அது பேதம் தெரியுது. இங்க இல்லைன்னா அங்க இருக்கும். இல்ல இங்க எல்லாம் சமந்தான். அந்த காலத்துல கம்யூனிசம் சொல்ல ஒழிக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் ஹேவ்ஸ் தான் ஆர் ஹேவ் நாட்ஸ். ஹேவ்ஸ் நாட்ஸ் ஃபைட் தான் இந்த கம்யூனிசம். பணக்காரன் ஏழை இவங்களை எல்லாம் சமம் பண்ண வந்துறான். எப்படி புல்டோசர் வச்சு ஏதாவது பண்ணுவேன்? சமம் అనేది అసలు இந்த சிருஷ்டில இல்லவே இல்லை. இந்த காலத்துல எது விதமா எந்த விதமா பேசினாலும் சரி, சமம் நீ கொண்டு வர முடியாது. சமமா இருக்கக்கூடாது. இருக்க முடியாது, இருக்கக்கூடாதோ, இருக்கணும்னு செய்யாதே. என்னது? கோயம்புத்தூர்ல எல்லாரும் காலையில இட்லி தான் சாப்பிடணும். இப்படிதான் சில ரூல்ஸ் எல்லாம் வச்சுட்டாங்க. அந்தந்த கம்யூனிஸ்ட் தேசத்துல படாத பாடுபட்டு நாசனமா போயிடுச்சு. இப்ப இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க ட்ரேஸ். சிலர் இருக்கு இன்னும் ரொம்ப மோசம். சொல்லலாமா பப்ளிக்ல? டேஞ்சரஸ். உலகத்துக்கே தெரியும். சைனா அண்ட் சவுத் கொரியா ரொம்ப பவர்ஃபுல்ல இந்த மாதிரி. ரீசெண்டா தெரியுமா, ஏதோ பைபிள் சீக்கிரட்டா படிச்சாங்களாமா அந்த ஊர்ல குழந்தைகள். அவங்களுக்கு ஜெயிலு சிக்ஷா. பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் எனி ரிலிஜியன். அந்த சவுத் கொரியால அவனு ரொம்ப அப்படிப்பட்ட ஒரு ஹிட்லர். சின்ன ஃபேமிலி கூட அந்த குழந்தைகளுக்கு கூட சேர்த்து எல்லாரும் ஜெயில். எத்தனை வருஷமா ஜெயில இருக்கணும். இப்போ எதுக்கு ஆன்லைன்ல அசல ஆன்லைனே அங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எதுவுமே உள்ள நுழைய அப்படி எல்லாம் வச்சிருக்கான். நாளைக்கு அப்படி உடைஞ்சு. சரி, எதுக்கு சொல்றேன்னா, ఏకం అనేది சத்தியத்துல இருக்க பாரமார்த்திகம். பாரமார்த்திகத்தின்னு நீ இந்த லௌகிகத்தோட கம்பேர் பண்ணி செஞ்சு நாங்க பேசுறது பாரமார்த்திகம். அதுதானே விசாரணம். தம் தத்து துவம் வாக்கிய பத லட்ச விசாரணம். ராமகீதத்துல ரொம்ப அழகா அந்த ஸ்லோகங்கள் பார்த்தா கூட இன்னும் புதுசா இருக்கு. எனக்கே புதுசா இருக்கு சொல்லுங்க. சரி, இப்படி தர்மத்துல பேதங்கள் இருக்கிறதுனால சம்சாரி ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு தனியா டிஃபரெண்ட் தான். இவன் டிஃபரெண்ட் தான். ஏன்னா டிஃபரன்சஸ் இங்க இருக்கிறதுனால இவன் எதுக்கு அனுமானம் என்னன்னா, பரமாத்மான்னு யாரும் பார்க்கல. நீங்க பேசுறீங்க, நானும் பேசுறேன் தவிர அப்டிராக்டா நம்ம பார்க்கறதெல்லாம் ஜீவாத்மா. நாம் டீச் பண்றதெல்லாம் ஜீவாத்மா. நீங்க உங்க அதனால இது தெரியாததை பத்தி இன்ஃபர் பண்ணி அதிகம் ப்ராப்ளம் வரும். இன்ஃபரன்ஸ் இப்படி எல்லாம் பேசுறான். சோ பேதங்களுக்கு பிரமாணம் நாலு பேசியிருக்குமா? இந்த நாலு பார்த்தா கர்மகாண்டையும் பேதங்களுக்கு பிரமாணமா இருக்கு. அவனுடைய கருத்து கர்மகாண்ட பேதம் இருக்கிறதுனால தானே. உனக்கு அந்த லோகம் வேணுமா? பேதம் இருக்கு. இவனுக்கு உனக்கு வேண்டாமா? நீ இந்த பக்கம் போ. பேதம். அதே போல ஞான காண்ட கூட பேதத்தை தான் பிரதிபாதிக்கிற விஷயமா இருக்கு. அப்படியே நீ அவனு புரியுதா? அதே போல் பிரத்யக்ஷ அனுமானம் கூட பேதம்தான் காட்டுறதை. இந்த நாளுக்கு நீங்க என்னதான் பதில் சொல்ல போறீங்க? மாட்டிக்கிட்டீங்க. பேத பிரதிபாதக விஷயம்தான் சாஸ்திரம் சொல்றது. அது பூர்வ பாகமாகட்டும் உத்தர பாகமாகட்டும், அபேத பிரதிபாதக விஷயம் அபேதத்தினை பற்றி
எங்கேயுமே பேசல. இங்க பார்த்தாலும் வேதம் தான். சரி, இப்போ சங்கரர் ஒண்ணு நிராகரணம் பண்ணணும். சங்கரர் முதல் பாரு, நீ என்ன சொன்ன? உபனிஷத்தை ஸ்ருதி தனக்கு தானே கான்ட்ரடிக்டரா பேசிக்கிறது என்ன? ஸ்ருதி ஒருக்காகவும் கான்ட்ரடிக்ஷனா பேசாது அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்க நம்புறோம். அதோட ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எப்பவுமே கான்ட்ரடிக்ஷனே இருக்கவே இருக்காது. ரெண்டாவது விஷயம், ஸ்ருதி எப்பவுமே ஒருக்காகவும் அப்பிரமாணம் ஆகாது. எப்படின்னா, உபனிஷத்து ஸ்ருதி முக்கியமா ஞான காண்ட பத்தி பார்க்கும்போது, அப்புறம் கர்மகாண்ட விஷயம் கூட சொல்லுவாரு. அது கேட்கும் போது சப்த பிரமாணம் உபனிஷத்து பேசும்போது எனக்கு புது ஒரு ஞானம் உருவாகிறதா இல்லையா? பிரமாணம் என்ன அர்த்தம்? பிரமா ஜனயதி இது பிரமாண. ஏதாவது புதுசா ஒண்ணு ஏதோ பொருள் நீங்க எல்லாரும் யாரும் பார்க்காதது கொண்டு வந்து காட்டி, இது இப்படி, இது பார்க்கறதுக்கு இப்படி உங்களுக்கு ஒரு முடியாக தெரியும், அதனால நிறைய வாட்டி நீங்க அப்படி திருப்புவீங்க, அப்படி திருப்ப கூடாது, இப்படி திருப்பிட்டு தண்ணி குடிக்கிறது கஷ்டம், மேல அப்படி குடிச்சு திருப்பிட்ட இன்னொரு மூடி இருக்கும், அப்புறம் ஊத்துறதுக்கு இன்னொரு மூடி இருக்கும்னே இருக்கு. நிஜமா ப்ரோ, இல்லையா? இந்த மாதிரி நான் கிளாஸ்க்கு பார்க்கவே இல்லையே. எல்லா கம்பெனி சார், ஜப்பான் டைகர், புது ஞானம் ஏற்பட்டுச்சு இல்லையா? அதே போல உபனிஷத்து ஏதோ பேசிட்டு புது ஞானத்தினை பிரமா ஜனயதி, அதனால அதுக்கு பிரமாணம். கண்ணு பிங்க் கலர் கிளிப், பிரமா பிரமாண்ட ஞானம் உருவாச்சு. உபனிஷத்து கூட இப்படியே நம்மளை பத்தி பேசி சொல்லிட்டு நமக்கு ஒரு புது ஞானம் ஏற்படுது இல்லையா? பிரமா ஜனயதி. அது அப்படி இருக்கும்போது நீ புது நாலேஜ், அது வேற ஞாபகம். இது முன்னாடி அப்படி நினைச்சிட்டு இருக்கேனே, இப்போ இப்படி சொல்றது, இப்போ புதுசா நான் நினைக்கிற ஆரம்பிச்சேன். அப்படி இருக்கும்போது நீ எப்படி அப்பிரமாணம்னு சொல்லுவேன்? அதுல முதல் பாயிண்ட். என்னோட கண்ணு ஒரு கலர்னு ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் இது நார்மல் கண்ணு பத்தி சொல்றோம், டாக்டர் ஐசன். இது நீ கான்ட்ரடிக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஒன் பிரமாணம், அப்போ பிரமாணம் இது மோசமாய் அப்பிரமாணம் ஆயிடும். அதுதான் சொன்ன, ஒரு பிரமாணம் நமக்கு இருக்கிற காது கண்ணு மூக்கு, இது இன்னொரு பிரமாணத்துக்குள்ள நுழையிறது இல்லை. நல்ல வேலை, ஒரு கண்ணே சார் படாத பாடுபட்டுது சார், செலக்ட் பண்ணிக்கவே மாட்டேங்குது. அதிபாரு அதிபாருன்னு சொல்லி கடை ஏறி இறங்கி, அதுக்கப்புறம் நடுவில் காது உனக்கு தெரியாது, நான் சொல்றேன், காது கண்ணு பிரமாணத்துல நுழைஞ்சு அதையும் நான் பேசுறேன்னா போச்சு, ஒரு வேலையும் பண்ண முடியாது, ஆகிறது இல்லையே. அதனால அதுல ஆர்குமெண்ட் இல்லை. அப்புறம் கண் இது காட்சி, இது பிங்க் கலர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு இன்னொரு ஆர்குமெண்ட் கிடையாது. இட்ஸ் ப்ரூவ்ட் லைக் தட் தானே. அப்போ இது எக்ஸாம்பிளுக்கு கண்ணுக்கு பிரத்யட்சமா அது ரிவீல் ஆயிடுச்சு, பிரத்யட்ச ஞானம். அது மட்டும் இல்ல, நீ என்ன சொன்ன, உபனிஷத்து இன்ஃபர் பண்ணி நீ உபனிஷத்தின் பிரமாணம், யூ ஆர் இன்ஃபரிங் தட். இன்ஃபரிங் அனுமானம், கெஸ் பண்ற உபனிஷத்துகள் அப்பிரமாணம் கெஸ் பண்றேன். நீ அப்படி எப்படி கெஸ் பண்ணுவேன்? இது நாட் எ கெஸ், இது பிரத்யட்சமா இருக்கு. அதனால உபனிஷத்து அப்பிரமாணம்னு நீ அனுமானத்தினால சொல்ற, சரியா? அப்போ உன்னுடைய அனுமானம் அந்த 4வது டாபிக் வேற. இது நடுவுலோனே நீ எதை வச்சு ஐ திங்க் உபனிஷத் இஸ்
அப்பிரமாணம் நீ அனுமானம் பண்ற, யூ ஆர் இன்ஃபரிங் ஒன்லி. அதனால உன்னுடைய அனுமானம் உபனிஷத்தின் பத்தி அனுமானம் ஒரு டவுட்னு சொல்லலாம். எனக்கு சந்தேகமா இருக்கு. cannot stand against the பிரத்யக்ஷ உபனிஷத்து ஞானம். பிரத்யக்ஷ உபனிஷத்து ஞானத்துக்கு முன்னாடி, பிகாஸ் இந்த பிரமாணங்களெல்லாம் அதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் சொன்னோம், அது ஆர்டருக்காக இல்லை. பிரத்யக்ஷத்து மேல் ஆதாரப்பட்டுதான் அனுமானம், உபமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி. இது சப்போர்ட் இல்லைன்னா அதுல இது இல்லைன்னு இது எதுவுமே நிக்காது. ஆனா சப்த பிரமாணம் வேற, புரியுதுங்க? இது ஏதோ ஒன்று இதுல இருந்து எடுத்துக்கணும். பிரத்யக்ஷத்தின் அடிப்படையா தான் இது வரும். சரி, அதனால சரி, செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் சொன்னதே நெகேட் பண்ணிட்டாரு. அப்பிரமாணம்னு அவனை சொல்றதையும் நெகேட் பண்ணிட்டார். அப்போ சங்கரர் சொல்றாரு, உபனிஷத்து எங்க கான்ட்ரடிக்டரி அண்ணானே அங்க ஒரு பாயிண்ட் சொல்றாரு எக்ஸ்ட்ரா. சரியா? சங்கரர் நீ கான்ட்ரடிக்டரி ஆயிடுதுன்னு சொன்ன பாரு, உபனிஷத்து எங்கமே துவைத்தத்துன்னு டீச் பண்ணவே இல்லை. எங்கமே துவைத்தத்தினை டீச் பண்ணல. அது எப்பவுமே ஆரம்பம், எப்பவுமே கூட எல்லா ஸ்ருதி உபனிஷத்துல அத்வைத்தந்தான் டீச் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போதும் நீ உனக்கு எங்கிட்ட கான்ட்ரடிக்ஷன் இருக்குன்ற நீ புரிஞ்சுக்கல. புரியுற பாயிண்ட்? அது போன கிளாஸ்ல கொஞ்ச நாள் நம்ம துவைத்தம் பத்தி பேசி, அடுத்த மாசம் துவைத்தம் பத்தி பேசுறோம். இது என்ன யூனிவர்சிட்டியில கிளாஸா? கொஞ்சம் உங்களுக்கு வாட் இஸ் தி இந்தியன் பிலாசபின்னு சொல்றது கிடைக்கிற கிளாஸ் இதுங்க. நான் ஏதாவது இன்னொரு நாள் திரும்பி ஒரு துவைத்தம் பத்தி கூட நம்ம அதுல இருக்கிற குறை என்ன, நம்ம சொல்றது என்ன கரெக்ட், இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இதுக்காக பேசுறோம் தவிர நம்ம எப்பவுமே சமர்ப்பிக்க முடியாது. அப்படி பேசிட்ட மாத்தி அப்போ கான்ட்ரடிக்ஷன் சொல்லலாம். என்ன சார் போன வாரம் அப்படி சொன்னீங்க, இப்படி இப்படி பேசி. உபனிஷத்து நீ ஒழுங்கா படிச்ச எங்கமே எப்பவுமே அத்வைதம் தான் சொல்றது. சரியா? இன்னொரு விஷயமும் சொல்றேன், மூணாவது சங்கரர் இதெல்லாம் மூணாவது. ஓகே, ஒருவேளை உபனிஷத்து மேபி துவைத்தம் பத்தி மென்ஷன் பண்ணிருந்தா, ஆர் மேபி மென்ஷனிங் அபவுட் தி சம்சாரி ஜீவாத்மா மென்ஷன் பண்றது இல்லையா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சம்சாரி ஜீவாத்மா பத்தியோ யாரு துவைத்தம் பார்க்கறான்னு இப்படி எல்லாம் உபனிஷத்து உபயோகப்படுத்துறது அந்த வார்த்தை. எத்திர துவைத்தம் துவைத்தம் பஷ்யதி, அப்புறம் த்விதீயாத்வை தயம் பவதி, இதெல்லாம் அத்வைத பதம் உபயோகப்படுத்திச்சு. அப்புறம் சம்சாரி ஜீவாத்மானி இந்த வார்த்தைகள் ஏதாவது உபயோகப்படுத்திட்டா, இந்த பாரு, மென்ஷன் பண்றதுக்கு டீச்சிங் பண்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இது புரிஞ்சுக்கணும். மென்ஷன் பண்றது, உபனிஷத்து கோட் பண்றது, என்ன கோட் பண்றது, எதுக்கு கோட் பண்றது? டீச் பண்றதுக்கு இல்ல, மென்ஷன் பண்றதுக்கு. என்ன மென்ஷன் பண்றதுக்கு? நம்முடைய தப்பான பாவத்தினை காட்டி கொடுக்கறதுக்கு அங்க மென்ஷன் பண்றது தவிர, அது சத்தியமனோ அது நித்தியமனோ அதுதானே, அது டீச் பண்றதுக்காக பேசல. நம்ம தப்பா புரிஞ்சுக்கிற விஷயத்தனை நம்ம ஜீவாத்மா நினைக்கிறது, ஜீவாத்மா பாவிச்சுக்கிறது இருக்கு. இந்த பாவத்தினை காட்டி கொடுக்கறதுக்கு அந்த துவைத்தம் பத்தி அந்த வார்த்தைகள் எங்கெங்க இப்படி மென்ஷன் பண்ணும், நாட் டீச்சிங். உதாரணம் சொன்னா புரியும். இன்னைக்கு எடுத்து வைக்கிறேன்னாங்க, நான் வேண்டான்னு சொன்னேன். உதாரணம் வந்துச்சு. இப்போ ஒருத்தன் அங்க கயிறு பார்த்துட்டு, சார் அங்க பாம்பு பார்த்த நானு சொல்றான்.
என்கிட்ட சொல்றான். சொல்லும்போது நான் நீங்க பார்த்த பாம்பு அங்க அது பாம்பு இல்ல, அது கயிறுன்னு நான் மென்ஷன் பண்றேன். இப்போ நானும் பாம்பு வார்த்தை உபயோகப்படுத்திட்டேன். அவனுக்கு டீச் பண்றதுக்கு என்ன, பாம்பனு நீ நினைக்கிற அந்த கயிறு அது கயிறு தான், பாம்பு இல்லைன்னு சொல்றது நானும் பாம்பு வார்த்தை உபயோகப்படுத்திட்டேன். இப்போ மென்ஷன் பண்றானா டீச் பண்றானா நானும்? புரிஞ்சுதா? சிம்பிள். இது போல்தான் அப்போ நான் அப்படி பாம்புன்னு நீ நினைக்கிறது அது பாம்பு இல்லை అని சொல்றதுக்கு மாதிரி நான் பாம்பு வார்த்தை உபயோகப்படுத்தி தான் ஆகணும். உபனிஷத்து கூட அப்படிதான். சம்சாரி ஜீவ, அப்புறம் த்விதீயம் துவைத்தம், எத்திர நானிய பஷ்யதி அந்நியம் பஷ்யதி, வேற பாக்குற, இதெல்லாம் சொல்றதுன்னா என்ன, டீச் பண்றது என்ன, மென்ஷன் பண்ணி நீ நினைக்கிறது தவறுன்னு சொல்றதுக்கு. புரியுதா? அப்படின்னு சொல்லி அப்போ மென்ஷனிங் எப்படி டீச்சிங் ஆகும்? ஆகாதில்ல. அதுக்கப்புறம் இதுதான் முதல்து என்னது, ஞான காண்ட அப்பிரமாணம் ஆகும்னு சொன்னதே நிராகரணம் பண்ணிட்டாரு. அப்பிரமாணமே இல்லை, அது பிரமாணம் தான். ரெண்டாவது కర్మకాండ అప్రమాణం అన్నారు, అది பற்றி. కర్మకాండ అప్రమాణం అనేది కూడా உன்னுடைய சும்மா ஊகத, உன்னுடைய இன்ஃபரன்ஸ் தான், இமேஜினேஷன் தான். ஏன்னா கர்மகாண்ட கூட பிரமாணம் தான். எதுக்கு பிரமாணம்? அதையும் பிரமா ஜனகத்வாதி இது பிரமாணம். அது கூட நாலேஜ் உருவாக்குறது. என்ன நாலேஜ்? அபவுட் கர்மா, கர்ம பலம், அப்புறம் இந்த பலத்துக்கு இப்படிப்பட்ட நரகம், இந்த அதர்மத்துக்கு இதுக்கு இந்த ஸ்வர்க்கம், அதெல்லாம் உனக்கு தெரியாது தானே. தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் கர்மகாண்ட உனக்கு தெரிவிக்கிறது. அதெல்லாம் அப்பிரத்யட்சமாயிருக்கு. அப்பிரத்யட்சமாயிருக்கிறது இப்படி சொல்றதுனால அங்கேயும் வேதம் சொல்றதுன்னா இங்க ஒரு பாயிண்ட் வரும். இப்போ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பேசுறதுக்கு ஞானகாண்டாவும் அப்படின்றீங்க, இதையும் பிரமாணம் பண்றீங்கன்னா வரும் ஒரு 2 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு புரியும் எந்த லெவல்ல கர்மகாண்ட பிரமாணம். பட் கர்மகாண்ட பிரமாணம் தான். அது கூட ஒரு ஞானத்தை உருவாக்குறதே தெரியாததே, அதனால ஸ்வர்க்கம் எக்ஸெட்ரா அதெல்லாம் சொல்றது. ரெண்டாவது பாயிண்ட் பாரு, கர்மகாண்ட அண்ட் ஞானகாண்ட ரெண்டுமே கான்ட்ரடிக்ட் ஆகல. கர்மகாண்ட ஞானகாண்ட கான்ட்ரடிக்ட் ஆகிறது இல்லை. ஏன்னு சொன்னா, இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஏன்னு சொன்னா கர்மகாண்ட அது பேசும் என்னது, சாதனா சாத்தியம். புத்திர காமிஷ்டி யாகம் பண்ணு, புத்திரன் பிறப்பான். மழை பெய்யறதுக்கு இது பண்ணு, மழை பெய்யும், எல்லாம் சொல்றானே. அதனால சாதன சாத்தியம் பற்றி பேசுறது. ஆனா இதுதான் முக்கியம். ஆனா ஒரு இடத்துல கூட அந்த கர்மகாண்ட இது சத்தியம் అని வாயுட்டி சொல்றது இல்லை. கவனிச்சுட்டுங்க. இது செஞ்சா அது கிடைக்கும், இது செஞ்சா அந்த பலம், இப்படி எல்லாம் நல்லா சொல்லும். ஆனா எங்கேயுமே கூட இது சத்தியம் అని சொல்லி நீங்க ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். சத்தியம்னா அப்போ நடக்கிறதே இல்லையா சார்? தசரர் பண்ணாரு, உடனே பிரசாதம் வந்துச்சுன்னா அந்த சத்தியம் பற்றி பேசல. இது சாஸ்வதம். சத்தியம்னா அதுதானே சாஸ்வதம். இது நித்தியமணி ஒரு இடத்துல எங்கமே கூட இப்ப இந்த பண்ண அந்த பலம் வரும், அது நித்தியமா சார்? இனிமே போகாம இருக்கும் அப்படி எல்லாம் கேட்காது. சும்மா வாய் மூடிட்டு போய் பண்ணு, எங்காவது சொல்லிச்சா? நித்தியமனும் சத்தியமனும் வாய் விட்டு சொல்றதே இல்லை ஸ்ருதி. இது கர்மகாண்டவர். சரியா? அதனால ஆனா
வேதம் சொல்றது ஞான காண்டம் சொல்றது எப்ப இந்த பாரமார்த்திக சத்தியம் பரமாத்மா பிரம்மம் பத்தி சொல்லும் போது இது சத்தியம், இது நித்தியம். அது பேசுறது வேற, இது பேசுறது வேற. அது சத்தியம் நித்தியம் இல்லாதனாலதான் கர்ம காண்டம் பேசல. இது சத்தியம் நித்தியம்னால இது உறுதியா ஞான காண்டம் சொல்றது. சரியா? அதனால என்ன புரிஞ்சுக்கணும்? கர்மகாண்ட டீல்ஸ் வித் தி மித்யாபேதம். கர்மகாண்ட டீல்ஸ் வித் தி பேதம் பேசுறதே. என்ன பேதம் பேசினாலும் சரி, அந்த லோகம் வேற, இந்த லோகம் வேற, அது பலம் வேற, இது பலம் பேசுறது இதெல்லாம் கூட மித்யாபேதம். மித்யாலோ நீ என்ன பேதம் பேசிட்டானோ, என்ன தாரதமியம் பேசிட்டானோ அது மித்யாதானே. அதனாலதான் சத்தியம்னு சொல்றது இல்லை கர்மகாண்டம். நீ ஏதாவது பேசு, மித்யாதானே. நீ அந்த லோகம் சொல்லு, இந்த லோகம் சொல்லு, ஏதாவது சொல்லுப்பா, எல்லாம் எங்க வருது? மித்யாலோ இதுல வருது. அப்போ கர்மகாண்ட எல்லாம் டீல்ஸ் வித் மித்யா பேதம். அது அந்த பேதம் மித்யா பேதம் ஞாபகம். ஆனா ஞானகாண்ட டீல்ஸ் வித் தி சத்திய அபேதம். ஞானகாண்ட டீல்ஸ் வித் தி சத்திய அபேதம். சரியா? அதனால இந்த விவகாரிக பிரபஞ்சத்தில் தட்ஸ் வை வி அத்வைதிகள் இந்த வியாவகாரிக மித்யா பிரபஞ்சத்துல யாரோ என்ன பேசிட்டானோ, விஷ்டாத்வைதி துவைதி சாங்கியா யோக அவன் இவன் யாரும் என்ன பேசினானோ நம்ம டிஸ்டர்ப் ஆக மாட்டேன். இவன் என்ன பேசினாலும் இவன் மித்யா விஷயம் பத்தி பேசுறான். Even up to the Charvak also we don't be against in some aspects. மித்யா விஷயம் தானே. இப்ப அவனுக்கிட்ட போய் எதுக்கு நான் பேதம் பார்த்து, அதனால நம்ம எல்லாருமே அப்படி டிஸ்டர்ப் ஆகாம அவன் சொன்ன மித்யா பத்தி தான் சொல்ற. ஆனா வேதத்துல ஸ்ருதி ஞானகான விஷயத்துல ஏதாவது பேசும்போது நம்ம அவனுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதுதான் சங்கரர் பண்றார். சரி, இப்படி நம்முடைய நிலை கடைசியில் இப்போ ஜீவாத்மா பேத எவிடென்ட் அப்படின்னு நீ சொன்னா, ஜீவாத்ம பேதம் எவிடென்ட் தெரியுதுன்னா, பின்ன தர்ம ஆசிரியத்வாத் என்ற சங்கரர். பின்னமான உபாதி தர்ம அதர்மங்களை ஆசிரிச்சிருக்கிறதுனால சங்கரர் சொல்ற, இது பூர்வபட்சே. ஜீவாத்மல பேதம் இருக்குன்னு தான் அவன் ஆர்குமெண்ட். இது எவிடென்ட், ரொம்ப கிளியர், கிளிஸ்டர் கிளியர். எப்படி? பின்ன தர்ம அதர்மன்னு வேறு வேறு ஆசிரியிச்சு இருக்கிறதுனால அப்படின்னு பூர்வபட்சியை சொல்றான். அப்புறம் அதே போல் பரமாத்மா பூர்ண சத்துவம், அதான் சொன்ன சகல குண கல்யாண குணகணீக நிலையகானே சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். என்ன சொன்னா இப்போ? ஜீவாத்மலோ பேதம் இருக்கு, அது எவிடென்ட் தான். தர்ம அதர்மங்களின் வித்தியாசம் எல்லாம் இருக்கிறதுனால பரமாத்மா ஃபுல் சத்துவம், அதனால அவர்ல அத்தனை குணங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்றோம். இதுக்கு ஆகாசம் எக்ஸாம்பிள்னு கொடுக்குறான் அவனு. ஆகாஷ பத்தி இவனுடைய தார்க்கிகனுடைய கான்செப்ட் என்னன்னா, தர்க்கசாஸ்திரம் அவனுடையது, ஆகாசம் நித்தியம், ஆகாசம் ஏகம், ஆகாசம் அஜம். அவன் தார்க்கிகன். ஆகாசம் நிர் அவயவம், அப்புறம் சர்வகதம் என்றான். ஜாகிரதை கேட்கணும். இதெல்லாம் நம்மளும் பேசினது. ஆகாசம் உதாரணம் சொல்லும் போது தார்க்கிகன் கூட அது நித்தியம் ஏகம்
நிர் அவயவம் சாஸ்வதம் இப்படியெல்லாம் பேசுறான். எதுக்குன்னா இவன் அந்த ஆகாசத்துல எப்படி பேதங்கள் இல்லைன்னு சொல்றான். ஆனா ஆகாசத்துல கூட பேதம் இருக்கே. வேதாந்தபரமா நிஜமா யோசிச்சு பார்த்தேன். பேதம் எப்படி? நாம ஆகாசம் போகலன்னு நிறைய வாட்டி பேசிட்டோம். ஆனா அது ஜஸ்ட் உதாரணம் தவிர ஆகாசத்துக்கு பிறப்பு இருக்கு. தஸ்மாத் ஆத்மன ஆகாசம் சம்பூத அது சொல்லியாச்சுன்னு அவளை கதை முடிஞ்சது. பிறந்ததுனால ஆகாசம் சா அவயவக ஏவ. நம்ம உதாரணத்துக்கு சிலது புரியறதுக்கு டிவிஷனில் பார்த்து ஆகாசத்துன்னு சொல்றோம். சா அவயவ ஏக எப்படி எதனாலன்னா சங்கரர் ஆகாஷ சாவயவக ஜாத்தத்வாத் கடவத்து கடம் போல் அது பிறந்தது இல்லையா, பிறந்ததன்னாவே அதுக்கு மரப்பு இருக்கும். அப்போ அவயவம் இருக்கும், அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கும். இது நம்மளுடைய கருத்து. ஈவன் ஆகாயம் பற்றி கூட. ஓகே, அதுக்கப்புறம் அவனை சொல்றான் என்னன்னா ஆகாசத்துடைய குணம் சப்தம். ஓகே, ஐ திங்க் இந்த லாஸ்ட் கொஞ்சம் போர்ஷன் கொஞ்சம் டஃப். அதுக்கு முன்னாடி பேசின பாஷை விஷயங்களை ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் டு யூ ஆன் ட்வைஸ். இது கனெக்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. பட்ஸ் ஓகே, ஃபைன். இங்க வரைக்கும் ஆகாசத்துடைய குணம் சப்தம். அப்போ இந்த தார்க்கிகனு சொல்றாரு ஆகாசம் சப்த குணத்தோட சம்பந்தம். நம்ம சொல்றோம் ஆகாசத்துடைய அந்த தன்மாத்திர சப்தம். தார்க்கிகன் வேற பூர்வபட்சிகள் அட்டாக் பண்றாங்க தமிழ்ல. அவன் என்ன கேக்குறாங்கன்னா, அவன் அப்ஜெக்ட் చేసే ஆகாஷः ஏகः சப்த ஆசிரிய. ஆகாசம் ஏகம் தான் நீ சொன்ன இல்ல, அப்புறம் சப்தத்தின் ஆசிரியச்சன்னு இப்ப சொல்லணும். என்ன சப்தம் ஆகாசத்துல இருக்கு. இப்போ பல பல சப்தங்களை கேட்கிறோம். நம்ம சப்தங்கள் பலது, ஆனா ஆச்சரியமான ஆகாசம் ஒண்ணுதானே. ஆகாசத்துக்கு கூட சப்தம், சப்தங்கள் மாதிரி பலதா இருக்கு, ஆனா ஆகாயம் ஒன்னா இருக்கு அப்படின்னு சொன்னா இது வேற வாதிகளும் தார்க்கிகனை கேட்கிறாங்க. அவன் அதை சொல்றான், ஔபாதிக பேதமே தவிர, புரிஞ்சுக்கணும், ஔபாதிக பேதம் தவிர, சூப்பர்ஃபிஷியல் பேதம் தவிர, ஆசிரிய பேதம் தவிர ஆகாசத்துல பேதம் இல்லப்பா அப்படின்னு பதில் கொடுக்குறான் அவனை. சப்தத்துலதான் பேதம் இருக்கு, சப்த குணத்துக்கு ஆசிரியமா இருக்கிற ஆகாசத்துல பேதம் இல்லை. அப்போ கண்டிஷனிங் இஸ் த டிஃபரன்ஸுக்கு காரணமாகிறது. சரியா? இந்த டிஃபரன்சஸ் இந்த சவுண்ட் எல்லாம் ஆகாயத்தினாலே இல்லை. என்னது? வாய், நாக்கு, அப்புறம் இங்க இருக்கிற அந்த ஆகாசத்துடைய சைஸு. சின்ன ரூம்ல இருக்கும்போது வாய்ஸ் வேற மாதிரி இருக்கும், பெரிய ரூம்ல இருக்கும்போது வாய்ஸ் வேற மாதிரி இருக்கும், மேல ரூஃப் இல்லாத இடத்துல வாய்ஸ் சப்தம் வேற மாதிரி இருக்கும். இப்படி பல பல உபாதிகளினால அந்த சப்தத்துல பேதம், ஆகாயத்துல பேதம் இல்லையே அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப சங்கரர் நீ இந்த விதமா ஆகாசம் ஏகமனு ஒத்துக்கிற, அதுல பேதம் இல்லை நினைக்கிற, பேதங்கள் எல்லாம் இந்த உபாதிகளுக்கு சொல்றீங்க. நீ இப்படி ஆர்கியூ பண்ணா நாங்க ஆத்மா விஷயத்துல நாங்கள் இதே ஆர்குமெண்ட்னு உபயோகப்படுத்துவோமே, உனக்கு மட்டும்தானா அப்படின்னு சங்கரர் இந்த சேம் அப்ளைஸ் குட் ஃபார் ஹோல் குட் ஃபார் ஆத்மா.
நானும் அதை ஆர்கியூ பண்ணுவேன். தர்மாதர்ம பேத ஆத்மபேதம் ந போதயதே. இந்த தர்ம அதர்ம பேதங்கள் இதெல்லாம் இப்ப நீ சொன்னே வாயு நாக்கு மூக்கு அதே போலதான் இதெல்லாம் ஆகாசத்தின் எஃபெக்ட் பண்ணல, ஆகாயம் ஒண்ணுதான் இல்லையா? அதே போலதான் இந்த ஜீவர்கள் தர்மங்கள். அவன் என்ன சொன்னாங்க பாருங்க, வேறு வேற தெரியுது. ஆத்மபேதம் ந போதயதி, அது ஆத்மபேதத்தின்னு தெரிய வைக்கல பாத்தியா? அதனால பிரத்யக்ஷ பேத ஆத்மன ந சம்பவதி. இது பாயிண்ட் பாருங்க, கன்க்ளூட் பண்றோம் இந்த விஷயம். நம்ம ரெண்டாவது விஷயத்தினை தாண்டி மூணாவது விஷயத்துக்கு வந்துட்டோம், பிரத்யக்ஷம் பத்தி. சரியா? நான் நடுவில் உங்களுக்கு ஞாபகப்படுத்த மறந்துட்டேன். இப்ப ஆகாசம் இந்த ஆத்மா பேதம், ஜீவாத்மா பேதம் இஸ் எவிடென்ட் சொன்னானே, பின்னா தர்ம, இங்க எல்லாமே அந்த பிரத்யக்ஷம் விஷயம் பத்தி நான் ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு. appearance of the differences, வேற்றுமைகளுடைய அனுபவம் வேற்றுமைன்னு இருக்குன்னு நிரூபணம் பண்ண முடியாது. The appearance of the differences cannot prove the differences. அதுக்கு அடிப்படையாக நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, நான் உனக்கு மண்டல ஞாபகப்படுத்தல. I just missed that point. அது சொல்லும் போது இப்ப என்ன, எங்க வரைக்கும் வந்துட்டோம்? பிரத்யக்ஷ பேதம் ஆத்மல கூட ந சம்பவதி. அப்புறம் அடுத்தது இந்த நிராகரணம் பண்ணதுக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு சங்கரர். ஒன்னு ஒரு ஆர்குமெண்ட் சொல்லி, நீ சொன்ன இல்ல ஆகாசத்துல தர்மாதர்ம உபாதினு, இன்னும் அப்படிதான். ஆனா ஆத்மல பேதம் இல்லை, நான் சம்பவதி பேதம். இன்னொரு பாயிண்ட் பாரு, இது முக்கியமான விஷயம், ஃபண்டமெண்டல் பாயிண்ட்னு எடுத்துக்கணும் அவனோட ஆர்குமெண்ட்ல. அவனை நிராகரணம் சரி கேட்கிற தெரியாம நானு ஆத்மல பிரத்யக்ஷ பேதம் இருக்கேன்னு நீ சொல்ற இல்லையா, கண்ணுக்கு தெரியுது பிரத்யக்ஷமணி. ஆத்மலோ பிரத்யக்ஷ பேதமணி சொல்றதுக்கு ஆத்மனு நீ எப்போ அது பாத்தியோ? சரீரங்கள் நீங்க பார்த்து பேதம் சொல்லலாம், வேற ஏதோ பார்த்து பேதம் சொல்லலாம். அப்பிரத்யக்ஷமான ஆத்மனை பத்தி நீ ஆத்மலோ பிரத்யக்ஷ பேதங்கள் இருக்குன்னு எப்படி பேசுவேன்? ஃபண்டமெண்டல் அவன் ஆடி போயிடும். ஆத்ம நீ எப்போ பார்த்தியா? பார்த்தாதான் பேதம் சொல்றதுக்கு. நான் உங்களை இது முன்னாடி பார்த்திருந்தா இப்ப பார்த்த குண்டாயிட்டீங்க உள்ளாயிட்டீங்கன்னு சொல்லுவேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறேன். அவவில்லும் அசல ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆத்மான்னு பார்க்கவே இல்லை. ஆத்மா பார்க்க பொருள் இல்லையே. பார்க்காத அப்பிரத்யமானது வச்சுட்டு நீ பிரத்யக்ஷமன் என்ன வளரிட்டு பேசுற? இப்படி பார்த்தா கூட யூ ஆர் அவுட். சரீரத்தை நீ பார்த்த, மனசு ஏதோ கொஞ்சம் வியக்தமாகிறது தெரியறது. ஆனா ஆத்மன் நீ எப்ப பார்த்தியோ? ஆத்மா பிரத்யக்ஷம். தென் ஹவு யூ கேன் டாக் அபவுட் தி பேதம்? பார்க்காத விஷயத்தை பத்தி எப்படி நீ பேதம் பேசுவே? அப்போ நாலாவது பாயிண்ட் அதுதானே சார், நான் அனுமானம். அவன் அதனால சேவா ரெண்டும் வச்சுட்டான். பிரத்யக்ஷ விரோதம் வரும், அனுமான விரோதம் வரும். இப்ப அது லாஸ்ட் பாயிண்ட் பேசணும். ஐ ஜஸ்ட் டேக் 5 minutes and finish off. என்ன அது பெண்டிங் வேண்டாம். ஆக்சுவலி இந்த நாளுத்துல இது மோஸ்ட் டிஃபிகல்ட். நான் எவ்வளவு சுருக்கமா சிம்பிளா சொல்ல முடியும் அவ்வளவு சொல்றேன். அது கொஞ்சம் கஷ்டம். அப்படி இருக்கு அந்த ஆர்குமெண்ட். லெட் அஸ் see. நாலாவது என்ன, அனுமான விரோதம்னு சொல்லிட்டான்ல. இந்த இடத்துல சங்கரருக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. கோபம் வந்து பொதுவா எங்கேயுமே அப்படிப்பட்ட ஒரு ஹார்ஷான கொஞ்சம் திட்டு போல் அப்படி குத்து போல் அப்படி எல்லாம் சங்கரர் பேசவே மாட்டாரு. மேக்சிமம் எங்காவது இருக்கன்னா இதுதான். ஏன் அவனோட கோபம் வருதுன்னா, நாட் பர்சனல் பிளட்ஜ் ஒன்றும் கிடையாது அவனு மேல. அவன் வேதத்தினை ஏதாவது இப்படி பேசிட்டா இவனால தாங்க முடியாது. இப்போ
blame the ஸ்ருதி சாஸ்திர வேதா, அது பேசிட்டு நான் ஐ கான் டாலரேட், அதனால என்ன சொல்றாரு முதல்ல அது சொல்றேன். அவனுக்கு திட்டுற போது பாஷன்ல இருக்காரு. தார்க்கிகைஹி அபுச்ச ஸ்ருங்க பலிவர்த்தைஹி திட்டுறாரு. தார்க்கிகளை வாலு கொம்பு இல்லாத ஒரு காலமாடு போல், பஃபெலோ லைக். பலி வர்த்தைஹி என்ன கால்மாடு, ஆனா கொம்பு வாலு மட்டும் இல்லை. இதுக்கு மேல பெரிய ஒருவேளை நீங்க எடுத்துக்கிட்டு இதுதான் அபியூசிங் வேர்டு, பசு அப்படின்னு வேற எங்கேயுமே இந்த மாதிரி இந்த அளவுக்கு திட்ட மாட்டாரு. சரியா? உபனிஷத்து பசுவன் ஏதோ பேசி அதை சொல்லிடுச்சு. சரி, என்ன ஃபர்ஸ்ட் சங்கரர் சொல்றாரு, இவர் தார்க்கிகனுடைய இந்த இன்ஃபரன்ஸ் அனே இது, அப்புறம் ஆத்மாசா ஆர் மெனி అని சொல்றான் இல்லையா? இவனுடைய இன்ஃபரன்ஸ் அனே பாயிண்ட் இருக்கு, அனுமானம். இவனுடைய கருத்து என்னன்னா, ஆத்மாஸ் பலதே, முதல் பாயிண்ட். அப்புறம் இந்த அனுமானம் అనేది கூட ஒரு கிரிய அன்றான். ஓகே, அனுமானம் అనేది கூட ஒரு கிரிய. ஏன்னா சங்கரர் இவன் எங்க பிடிச்சிட்டு ஆட்டிட்டு இவன் உளுந்துருவான், அதனால இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா அப்ரோச் ஆகிறாரு. அதனாலதான் உங்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டம். அதை அனுமானமனை இது எடுத்துக்கூட இந்த பாயிண்ட். ஒண்ணு ஆத்மாசார் மெனி, யாரு இந்த தார்க்கிகன் சொல்றது. அப்புறம் இந்த அனுமானம் சொல்றான்னு, இந்த அனுமானம் இன்ஃபரன் கூட இது ஒரு கிரியா, இது ஒரு ஆக்ஷன் அப்படி சொல்லி அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சங்கரர் கேட்கிறார், யாரு கிரியா பண்றா, who performs the action? அப்போ தார்க்கிகன் சொல்றான், அதுக்கு ஒரு ஆக்ஷனுக்கு அநேக காரகங்கள்னால, அநேக காரகங்களுடைய காரகங்கள்னா சாதனங்கள், ஆக்சசரிஸ், அது எல்லாத்துடைய கிரியனால சேர்ந்து ஒரு கிரியை நடக்கும் அப்படின்ற. புரியாதில்ல, கஷ்டமா இருக்கும். ஓகே, கொஞ்சம் சம்ஸ்கிருதம் பதங்கள் இருந்த என்ன, இந்த காரகங்கள் అనేది என்னன்னா ஆக்சசரி, சககாரம் செய்யறது. ஏதாவது ஒரு சென்டென்ஸ் இதெல்லாம் பேசும்போது கிராமர்ல சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட், லோக்கஸ், இப்படி எல்லாம் 6 விபக்திகள், 7 விபக்திகள் பேசுவோமா? இப்ப புரியணும் கொஞ்சம். அது எல்லாத்தையும் காரகம்னு சொல்லுவாங்க. சரியா? காரகங்கள். சமஸ்கிருதம் சொன்னோம்னா கர்த்தா, கர்மா, கரணம், அதிகரணம், சம்பிரதானம், அபாதானம். என்ன சார் 6 சொல்லிட்டீங்கன்னா, இந்த ஆர்குமெண்ட்ல காரகங்கள் எல்லாம் அதாவது ஒரு காரியம் செஞ்சு அதெல்லாம் சேர்ந்து இன்னொரு ஒரு காரியத்தை நடத்தும். 6வது விபக்தி இருக்கு பாத்தீங்கன்னா, சஷ்டி விபக்தி மட்டும், சஷ்டி விபக்தி மட்டும் ஆஃப், அது மட்டும் இதுல சேராது, அது உதவாது. பிரைமரி கிரியா நடக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் சேர்ந்து செகண்டரி கிரியா. இந்த 6 மட்டும் செகண்டரி கிரியா, பிரைமரி கிரியனை பண்றதுக்கு உதவும். 6வது எடுத்துக்கூடாது. சரியா? உதாரணம் சொன்னேன், ராமர் சாப்பிடுறார், ராமர் பழம் சாப்பிடுறார், ராமர் பழம் வீட்டுல சாப்பிடுறார் இல்ல வனத்துல சாப்பிடுறார். ராமர் பழம் வனத்தில், அதெல்லாம் சொல்ல வேண்டாம், சொல்லாம கூட ராமர் பழம் வாயால இல்ல கையால வாயால சாப்பிடுறார். பாத்தீங்களா? இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், பழம் சாப்பிடுறாரு, வனத்துல சாப்பிடுறாரு, கையால சாப்பிடுறாரு. ஓகே, இப்படி எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் சொல்றோம், காரகங்கள் இது எல்லாமே கூட எல்லாம் சேர்த்துக்கோங்க. 6வது தவிர ஆஃப்னு சொல்லக்கூடாது, ஆஃப் இது மட்டும் வராதுங்க. 6வது சஷ்டி ஆஃப். இப்படி எக்ஸாம்பிள் புரிஞ்சுது. இதெல்லாம் இவர் என்ன சொல்றாருன்னா, அந்தந்த காரகங்களுக்கு பார்த்தீங்களே, கரணம், கர்த்தா, அதிகரணம், அபாதானம், அதெல்லாம்
அதெல்லாம் சேர்த்து இந்த மெயின் கிரியனை உருவாக்கும் அப்படின்ற எல்லாம் சேர்ந்துன்னு சொல்றாரு. அப்போ சங்கரர் கேட்டாரு, ஒரு காரகம் போதுமா? அதை செகண்டரி காரகமா இருந்து இந்த மெயின் கிரியனை காட்டுமா, இல்ல எல்லா காரகங்கள் இருக்கணுமா அப்படின்னு கேட்கிறார் சங்கரர். அவன் சொல்றான், அவன் எல்லா காரகங்கள் இருக்கணும். எல்லாம்னா 6 இருக்கணும். சங்கரரை அதை நிராகரணம் பண்றாரு. எப்படின்னா, சப்போஸ் 1 అని சொல்ற நீ, அந்த 1 சப்போஸ் இல்லைன்னு வச்சுக்கோ. ஓகே, இப்போ ஒரு கிரியைக்கு 6 இருக்கணும், இருந்தா இது செய்யணும்ன்ற அந்த 1 ஒண்ணுலயே இல்ல. அப்போ 1 இல்லைன்னு சொன்னா அது எப்படி 6 சேர்ந்து கலந்து எல்லாத்தையும் செய்யும்? அப்படின்னா இது புரியறதுக்கு, உங்க 10 பேர்கிட்ட 4 பேர்கிட்ட நான் டொனேஷன் கொடுங்க ஏதோ கேட்க, நான் கொடுக்கலன்னா, நம்பர் 1 காரகம் கொடுக்கல, 2 கொடுக்கல, 3 கொடுக்கல, 4 கொடுக்கல, யாரு கொடுக்கலன்னா அப்போ இங்க ஃபண்ட் எவ்வளவு இருக்கும்? 0 ரூபி, 0 பைசா இல்லையா? எதுக்கு இது சொல்றாரு இந்த உదాహరణ எப்படின்னா, అసలు அவர் என்ன தெரியுமா, గ్రూప్ అనేది இல்லை. சங்கரர் గ్రూప్ అనేదే இல்லை. எப்படின்னா, குடம் అనేది இல்லைன்னு நம்ம எப்படி சொல்றோம், அது போல గ్రూప్ என்ன, இண்டிவிஜுவல் சேர்ந்து தானே. 4 இண்டிவிஜுவல் சேர்ந்துட்டா வாட்ஸ்அப் குரூப். గ్రూప్ అనేది தனியா இருக்கா? இல்ல. గ్రూప్ అనేది அப்போ இவர் என்ன சொல்றாரு, కలెక్ట్ గ్రూప్ అనేది இல்ல, అది మిథ్యా అవస్తు. గ్రూప్ అనేదే மித்யா அவஸ்து. ஓகே, தார்க்கிகன் சொல்றான், இல்ல அது ஈச் காரிக ப்ரொடியூசஸ் இட்ஸ் ஓன் செகண்டரி. ஒரு காரிக்க அதுக்கு ஒரு கிரியை செகண்டரி பண்ணி அப்புறம் பிரைமரிக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற. இப்படி சொல்லும் போது அது முதல்ல சொல்லிட்டான். சங்கரர் இப்போ நடுவில் இது சொல்லி நெகேட் பண்ணார். அசல் குரூப் అనేదే இல்லை అని சொல்லி, அப்படியா நீ அப்படி சொன்ன ஒரு காரகம் ஒரு கிரியனை உருவாக்கி அது ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னா, நான் கேட்கிறேன், அந்த சின்ன செகண்டரி காரிக்கையோட சின்ன செகண்டரி கிரியை இருக்கே, புரியுது உங்களுக்கு? அதான் இது கொஞ்சம் காம்ப்ரஹெண்ட் பண்றது கட்டும். அது என்ன சார், இன்னு பை இது எல்லாத்தையும் போய் நீங்க கிரியா, அவன் அது கிரியைக்கு உதவி பண்றதா இல்லையா? அவன் என்ன சொல்றான்னா, அந்த ஒரு செகண்டரி கிரியை இருக்கே, அது உருவாகிறதுக்கு அதுக்கு ஒரு 6 காரகம் இருக்கணும். அப்படியா, வா நல்லா மாட்டிக்கிட்டேன். சரி, இப்போ அந்த 6 காரகம் வந்துச்சு. இப்போ அந்த 6 காரகம்ல திரும்பி அது ஒரு சின்ன செகண்டரி கிரியேட் பண்ணணும். அதுக்கு இன்னொரு 6 இருக்கணும், இதுக்கு ஒன்று 6 இருக்கணும், இதுக்கு ஒன்று 6 இருக்கணும். போதும், நாங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, போய் சாப்பிடணும். இப்படி அனவஸ்தா தோஷம்தான் வரும். இந்த காரிக்குகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கர்மனை பண்ண வைக்கிறது அப்படின்னு பேசுறது, இது எல்லாமே you can never explain and prove how this action takes place. கிரியை எப்படி நடக்கிறது అనేది நீ ஒருக்காகவும் விவரிச்சு ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சங்கர் சொல்றாரு, அது ஒரு மிஸ்டரி, அது ஒரு அற்புதம். சரியா? அதனால நீ அனுமானம் பண்றதுல இந்த அனுமானம் பண்ற கர்த்தா யாரு? நான் இன்ஃபர் பண்றேன் யாரு நீ, அந்த கர்த்தா யாரு அப்படின்னு கேட்கிறாரு. நீ முதல்ல அதுக்கு பதில் சொல்லல. அந்த கர்த்தா யாருன்னு பதில் சொல்லாமே நீ அனுமானப்பட்டு வேதத்து மேல நீ இப்படி படி போட்டு ஏதோ ஆர்கியூ பண்றியே, முதல்ல எனக்கு ஃபண்டமெண்டலா அசல் இந்த கர்த்தா யாரு சொல்லு, அதையும் உன்னால பதில் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி, அதனால எல்லா அனுமானம் இன்ஃபரன்சஸ் எல்லாமே பிரத்யக்ஷத்து மேலதான் ஆதாரப்பட்டிருக்கும். ஓகே, அப்போதான் கலெக்ட் சம் டேட்டா, பிரத்யக்ஷத்துல இருந்து சில இன்ஃபர்மேஷன் உனக்கு கிடைச்சாதான்
நீ பேசலாம், உனக்கு ஒரு க்ளூ கிடைக்கும், லிங்கம் கிடைக்கும், இண்டிகேட்டர். பட் ஆத்மா பத்தி நீ பிரத்யட்சமா பார்க்கலன்னு நான் அப்பவே சொல்லிட்டேன் இல்ல. அப்போ டேட்டா கிடைக்காம உனக்கு கிடைச்ச டேட்டா எல்லாம் எங்க இருந்து? டேட்டா இன்ஃபர்மேஷன் அனாத்மல டேட்டா எடுத்துட்டு நீ பேசிட்டு இருக்க. ஆனா ஆத்மா அப்பிரத்யக்ஷம். அது போயிட்டு நீ அப்பிரமாணமன் இப்படின்னு இதெல்லாம் சொல்லாது. வெளியில நீ பார்த்த அப்பிரத்யக்ஷம் சொல்றது எல்லாம் என்னது? அனாத்மல கலெக்ட் பண்ண டேட்டா. நீ அது கொண்டு போய் ஆத்மாக்கு லிங்க் பண்ற அப்படின்னு சொல்லி ஏக்கச்சக்கமா திட்டுறாரு. அவனுக்கு ஒரே வெக்கமாய் போச்சு. சரியா? கடைசி முடிச்சுடுறேன். ஆத்மாக்கு அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அவனுடைய கருத்தை ஆக்சுவலி முன்னாடியும் சொல்லிருக்கேன். அஷ்ட குணங்கள் இருக்கு ஆத்மாக்கு. அந்த அஷ்ட குணங்கள், சுகம் இருக்கு, துக்கம் இருக்கு, அதர்மம் இருக்கு, தர்மம் இருக்கு, எல்லா அஷ்ட குணங்கள்னு அவனுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. அது எல்லாம் சொல்லுவான். அந்த குணங்களை நீ என்ன சொன்னாலும் அது நீ தவறு. நீ அனாத்மான்னு பார்த்து அது நீ கணக்கு எடுத்துக்கிற. அசல் உன்னோட டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாம் பேஸ்ட் ஆன் யுவர் தர்க்கம். அதான் லாஜிக். லாஜிக் கேன் ஃபங்க்ஷன் ஓன்லி இன் தி மாயா அவுட்டர் பிரபஞ்ச, நாட் இன் தி உபனிஷத் சப்த பிரமாணத்துல லாஜிக் வேலை பண்ணாது. கடைசியில பகவான் கீதையில சொன்னதுக்கு ஞாபகப்படுத்திட்ட தத் க்ஷேத்திரம். க்ஷேத்திரம் என்ன? அனாத்மா பிரபஞ்சம் மொத்தம் க்ஷேத்திரம் அன்னார் இல்லையா 13வது அத்தியாயத்துல. க்ஷேத்திர விபாக யோகம். தத் க்ஷேத்திரம் எச்சயாத்ருக்கு யத்விகாரி யதச்சயத். எதெல்லாம் காணப்படுறதோ அனுபவப்படுறதோ மொத்தம் க்ஷேத்திரம் விகாரங்களோட கூடி இருக்குன்னு. அதனாலதான் அதெல்லாம் சொல்லி கடைசியில அதுக்கு சம்பந்தம் இல்லாத அகம் ஆத்மா குணாகேஷ சர்வபூதேஷு அங்கில்ல, அங்க க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத. அப்பிரத்யக்ஷமா இருக்கிற க்ஷேத்ரஜ்ஞனு இந்த குணங்களு இந்த மாற்றங்களுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கான். ஆனா க்ஷேத்திரம் மாறிட்டு இருக்கு. இப்படி நீ ஒழுங்கா புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு அவங்களு இந்த பேதவாதினி கூட நிராகரணம் பண்ணி பாஷ்யத்திலோ அழகா 4 வாதனைகளுக்கு பதில் கொடுத்தாரு. ரொம்ப சம்ஷிப்தமா அது ஏதோ அப்படி கொஞ்சம் கஷ்டப்படாம இருக்கிற போல் நம்ம சமாதானம் பார்த்தோம். பட் சங்கரோட பாஷ்யம் பார்த்தோம், பேஜ் இவ்வளவு இருக்கும் அந்த இடம். சரி, இனியும் முடிச்சிட்டோம். 3 கிளாஸ் பாஷ்யம். அநேகமா அடுத்த வாரம் அடுத்த இதுக்கு போறோம், அடுத்த செக்ஷனுக்கு போறோம். இது எல்லாத்தையும் கனெக்ஷன் வச்சுக்கிட்டு அடுத்த 2 வர பிராமணங்கள் எப்படி இப்போ வரைக்கும் என்ன பேசியிருக்கு, இனிமே என்ன பேச போறது, என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போறது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.